கிச்சன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மத்தி மீன் வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சொல்லிடுறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 8 பல் பூண்டும் இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சியும் அம்மியில் சதைச்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அரைக்க வேண்டாம், பேஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாம், இப்படி சதைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இன்றைக்கி நான் புளி ஆட் பண்ணுறதுனால ஒரு சின்ன தக்காளி. இது வந்து ஒரு நீட்ட பச்சை மிளகா 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு புளி பார்த்துக்கோங்க, புளி சைஸு. சிலர் வந்து புளி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, கால்வலி வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தக்காளியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி புளி போட்டிருக்கேன். உப்பு, மல்லித்தூள், குருமிளகுத்தூள், மஞ்சள்தூள், எண்ணெய் வந்து இன்றைக்கி நாங்கள் கோகோனட் ஆயில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் வெந்தயமும் எடுத்துருக்குது, கருவேப்பிலை. இது வந்து அரைமுடி தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கு. அரைமுடி தேங்காய் அரைச்சி அப்படியே ஆட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா இது தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி, இவ்வளோதாங்க இப்போ நமக்கு தேவையான பொருள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிங்க. கோகோனட் ஆயில் இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. வெந்தயம் ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு கசப்பாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தான் போடுறோம். வெந்தயம் சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா வெந்தயம் பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா இதான பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு க்ரீன் சில்லி போட்டுக்கலாங்க. ஸோ இந்த நீட்ட பச்சை மிளகாய் எப்போவுமே காரம் இருக்காது, ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நான் கண்டிப்பாக இன்றைக்கி மத்தி மீன் பற்றி சொல்லி ஆகணும். அது வந்து இருக்கிற ஃபிஷ்லேயே ரொம்ப நியூட்ரிஷியஸ் அதிகமாக இருக்கிற ஃபிஷ்ஷு. ஸோ யூஸ்வலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மத்தி மீன் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், பிபி இருக்கிறவங்க கூட இந்த மீன் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்ல மீன், இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். மீன் குழம்பு எப்போவுமே வந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே வரும். ஏன்னா அந்த புளியில் வந்து மீன் நல்லா ஊறி நல்லா மசாலா பிடிச்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், அடுத்த நாள் இட்லி வச்சு இட்லி கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். புளிக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டில் இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும்.
இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு லேசாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க, நிறையா வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் புளி ஆட் பண்ணுறனால இன்றைக்கி இந்த தக்காளி அளவாக ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கிறோம். இது நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு குழம்புல நல்லா டேஸ்ட் வரும். ஸோ இப்போ இதை தக்காளி போட்ட பிறகு நான் வந்து லேசாக சால்ட் ஆட் பண்ணுறேன் வதங்குறதுக்காக. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். மல்லித்தூள் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், அது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா போட்டு இந்த வெங்காயத்தில் எல்லா மசாலாவும் பிடிக்கட்டும். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லேசாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ அது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் வேகிற மாதிரி பண்ணணும். இந்த மசாலா நல்லா குக் ஆகும் இந்த தண்ணியில். மல்லித்தூள் போட்டிருக்கிறனால கிரேவி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தான் வரும். ஸோ இது நல்லா இப்போ நல்லா கேஸ் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது நல்லா கொதிக்கும். இதுக்கப்புறமா இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கொதித்த பிறகு தான் நம்ம மீன் போட முடியும். ஸோ இது நல்லா கொதிக்கணும்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்புலலாம் நீங்கள் புளி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அடுத்த நாள் தான் உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம சின்ன வெங்காயமே போட்டுக்கலாங்க, ரொம்ப உடம்புக்குமே நல்லது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அரை மூடி அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேங்காவை நல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்த பிறகு நீங்கள் மீன் போடணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நீங்கள் லேசாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கிறப்போ கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல சிம் பண்ணிவிட்டு மீனை போட்டுருங்க.
ஸோ இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக கொதித்த பிறகு போட சொல்கிறேன். ஸோ மீனை போட்ட பிறகு நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ இந்த மீனில் நல்ல கொழுப்பு விடும், அதனால் நீங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு குழம்பு இறக்கும் போது பாருங்கள் நல்ல கொழுப்பாக இருக்கும். ஸோ இது இப்படி வச்சுட்டு மீன் போட்டாச்சு, இப்படி சட்டி இப்படி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஒரு பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து கரண்டி போட்டிங்கன்னா மீன் வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும். ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு வச்சிருவோம். 3 to 5 minutes தாங்க, மீன் நல்லா வெந்துடும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ மண்சட்டியில் வைக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் பார்ப்பீங்க நல்லா அந்த கொதிச்சுட்டே இருக்கும். பாத்திரம்னா டக்குன்னு அந்த இதாயிரும், பட் மண்சட்டியில் கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபிஷ் வெந்துடும். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலை வந்து ஸ்ப்ரிங் பண்ணி விடலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடுங்க. ஸோ ஃபிஷ் கறி ஸ்டைல் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ இது நம்ம எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம தாளித்து ஸ்டார்ட் பண்ணோம். தாளிக்காமல் பண்ணுறதுனா இந்த எல்லா ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்து போடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே தாளிச்சனால அந்த ஸ்டெப் நம்ம இப்போ பண்ணலை. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி. ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.